எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் தேவனை நம்ம துதிப்போம். இந்த திருச்சபையை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்றத நம்ம ஆவில உணர்ந்து அவரை துதிப்போமா. கொஞ்ச நேரம் கர்த்தரை திருச்சபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பெரிதான கிருபை இந்த திருச்சபையிலே விளங்கி வரட்டும். அல்லேலூயா. மிகுந்த பிரயாசத்தின் மத்தியிலே நடக்கிற இந்த ஊழியமானது ஜெயத்தை சந்திக்கட்டும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜெயம் ஜெயம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவனுடைய ஸ்தோத்திரம். என் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எங்கள் சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் சபை மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், சபையில் நடக்கிற ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், சபையில் நடக்கிற எல்லா நன்மையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையை குறித்து உம்முடைய அனாதி தீர்மானத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ கிருபை அருளுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களே கர்த்தர் கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அது விடுதலையை தருகிறது, ரட்சிப்பை தருகிறது, பாவ மன்னிப்பை உண்டாக்குறது, நம்முடைய சாப வாழ்விலிருந்து நம்மை மீட்கிறது. ஹல்லேலூயா. பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா வியாகுல வேதனையாய் வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே, மகா வியாகுல வேதனையாய் வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. நல்ல கரங்களை தட்டி மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனவேதனை நீக்கிடுமே,
மீட்டிடுமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. மகா பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே. மகா பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே. மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே, மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, 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 இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர். ஆதியும் அந்தமுமாய், முந்தினவரும் பிந்தினவருமாய், இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவருமாய், எங்கள் நடுவிலே நீர் ஜீவனுள்ள தேவனாய், உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு உம்முடைய மகிமையை காண்பித்து உம் மண்டையிலே சேர்த்துக் கொள்ளுகிற நல்ல ஒரு தகப்பனாய், எங்கள் மத்தியஸ்தராய் நீர் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆண்டவரே, உம்முடைய மன விருப்பங்களை உம்முடைய மக்களோடு பேசி உம்முடைய சித்தங்களை அவர்கள் சித்தமாய் மாற்ற நினைக்கிற எங்கள் நல்ல தகப்பன், இந்த கால வேளையிலே இந்த ஆராதனையிலே மகிமை பெற்றவர், வசனத்தின் வழியாய் நீ பேசுகிற சகல விதமான வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தை மரித்தோரையும் எழுப்புகிறது. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே வாழ்வை இழந்தவனை வாழ வைக்கிறது. மலட்டு தன்மை உள்ளவர்களையும் ஆண்டவரை பிரசவிக்க செய்கிற வார்த்தை வாழ்க்கையை இழந்தவர்களை கூட ஆண்டவரே விசுவாசத்தின் மூலமாய் வாழ வைக்கிறதா நம்முடைய வார்த்தை. இந்த கால வேளையிலே நாங்கள் கேட்கும்படி பேசட்டும். பேசுகிறவர் மனிதன் அல்லவே, வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரி, சர்வ வல்லமை படைத்தவர். ஆண்டவரே, பயத்தோடு நடுக்கத்தோடு நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துக, ஆசீர்வதிங்க. உடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பேசும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஒரு முறை கூட வாழ்த்துகிறேன். எளிய உள்ளவங்களையும் கர்த்தர் கிருபையினாலே ஒரு ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியுடைய தலைப்பு மனித வாழ்வில் தேவ செயல். மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய செயல் எப்படி இருக்கும், அவர் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செயல்படுகிறார் என்பதை குறித்து இன்றைக்கு கொஞ்சம் தெளிவாக தியானிக்க நான் ஒரே ஒரு சம்பவத்தை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நான் உதாரணமாய் பேசி இந்த செய்தியை உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்புங்க. 1, 3, 4, 5. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த
பெத்தானியா கிராமத்தில் உள்ள போதும். இந்த அதிகாரத்தில் மார்த்தாள், மரியாள், லாசரு இந்த ஒரு குடும்பத்தை மையமாக கொண்டு அந்த குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு. பாருங்க எவ்வளோ அழகா நமக்கு புரிகிற மாதிரி ஆவியானவர் எழுதியிருக்கிறார். லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். இந்த மார்த்தாள் என்ற பெயருக்கு தலைவி என்று அர்த்தம். மரியாள் என்ற பெயருக்கு கண்ணீர் என்று அர்த்தம். லாசரு என்ற பெயருக்கு கர்த்தர் துணை என்று அர்த்தம். பெத்தானியா என்ற பெயருக்கு அத்திப்பழத்தின் வீடு அப்படின்ற அர்த்தம். அத்திப்பழத்தின் வீடு என்ற அர்த்தம். இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு இவங்க 3 பேருமே திருமணமாகாதவர்கள், அன்மேரிட். இந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் லாசரு தான் அந்த இடத்துல ஒரு துணை. அதாவது தம்பி தான் துணை. தம்பியினுடைய பேர் லாசரு. லாசர் என்ற பெயருக்கு கர்த்தர் துணை என்று பொருள். கவனிங்க, மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தனியா கிராமத்தில் உள்ள லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்த இந்த செய்தியை இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே பிஸியா இருக்கும்போது ஆள் அனுப்பி சொல்றாங்க. இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்க ஆண்டவருக்குன்னா, வேதம் சொல்லுகிறது அன்பானவர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்படிதான் எழுதியிருக்கு. ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க அன்பா இருந்தவன் வியாதியா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அங்க கொண்டு வராங்க. நல்லா கவனிங்க, அவர் சிநேகிக்கிற ஒருத்தன் வியாதியா இருக்கிறான் அப்படின்ற ஒரு செய்தி அவருடைய காதுக்கு போகுது. அவர் அன்பா இருந்த ஒரு மனுஷன் வியாதியா இருக்கிறான் அப்படின்றத அவர் கேள்விப்படுறாரு. நாமளா தான் என்ன ரியாக்ட் பண்ணுவோம்? நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க வியாதியா இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்கன்னா நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க வியாதியா இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வீட்லையோ, எப்படி அப்படியா வியாதியா இருக்கிறாங்களா, இருக்கட்டும் அப்படி இருப்போமா? கவலைப்படுவோம். அப்புறம் கவலைப்பட்டு இங்கே இருப்போமா? போய் பார்ப்போம், இல்லை விசாரிப்போம் இல்லையா? அதாவது அந்த அன்பை நாமளும் வெளிப்படுத்துவோம். அன்பாக இருக்கிற நாம அவங்கள விசாரிப்போம், அவங்களுக்கு ஏதாவது வாங்கி போய் கொடுக்கணும்னு நினைப்போம். அவங்களுக்கு என்னாச்சு, ஒரு மாதிரியான பதட்டம் இருக்கும், கவலை இருக்கும், ஒரு அப்செட் இருக்கும். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து சிநேகித்த அன்பு கூர்ந்த ஒரு மனிதன் வியாதியா இருக்கிறான் என்கிற செய்தியை கேட்டும் அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை, பதட்டம் அடையல, அவருக்கு எந்த டென்ஷன் இல்லை, எமோஷனல் இல்லை. அவர் ஜஸ்ட் ரிலாக்ஸா இருக்கிறார். இந்த சம்பவம் யூதர்களை கலங்க வைத்தது, மார்த்தாளை மரியாளை கலங்க வைத்தது, கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் கலங்கி இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப அன்பா இருந்த இயேசு கலங்கலை, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறாரு, ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அங்க பைபிள் பார்த்தீங்கன்னா 4வது வசனம் வாசிங்க. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல், கவனிங்க, இது ஜஸ்ட் வியாதி மட்டும்தான். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராம, மரணத்துக்கு ஏற்ற வியாதி இல்லை, இது ஒரு வியாதி, குணமாயிடும். அவர் வந்துதான் குணமாக்கணும் இல்லை, குணமாயிடும். அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு
வியாதி தான். ஏன்னா அங்கே அப்படி போட்டிருக்கு, மரணத்துக்கு ஏதுவா இராமல் அப்படின்னு போட்டிருக்கு. மரணத்துக்கு ஏதுவா இராத அந்த வியாதியை மரணம் வரைக்கும் கொண்டு போனது யாரு? யாரு கொண்டு போனது? அதாவது என்ன தலைப்பு நம்ம வச்சோம்? மனித வாழ்வில் தேவனுடைய செயல் அது எப்படி இருக்கும், அது எப்படி நடக்கும்ன்றத கிறிஸ்தவங்க புரிஞ்சுக்கணும். மரணத்துக்கு ஏதுவா இராத இந்த வியாதியை மரணம் வரைக்கும் கொண்டு போறார். ஏன் அப்படின்னா தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்பட விரும்புகிறார் என்று சொன்னால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் மகிமைப்பட என்ன அனுமதிக்கிறார் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவங்களுடைய தப்பான ஒரு எண்ணம் என்னன்னா, இயேசு கிட்ட வந்தா பிரச்சனையே இருக்காது, இயேசுவை ஏற்றுக்கொண்டா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துரும், இயேசுவை ஏற்றுக்கொண்டா நம்ம கடன் வாங்கினா கூட கர்த்தர் கடன் அடைச்சு கொடுத்துருவாரு, தவறான பிஸ்னஸ் பண்ணால் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார், எதை செஞ்சாலும் தேவன் நடத்தி கொடுத்துருவார் என்ற தப்பான ஒரு மைண்டு கிறிஸ்தவங்களுக்குள்ள வந்துடுச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க தைரியமா. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய செயல் அது எப்படி வரும்ன்ட்டு கூட தெரியல. அல்லேலூயா. எதையுமே நாம பிளான் பண்ற மாதிரி அவர் செய்வாருன்ட்டு நினைக்கிறதே ஒரு தப்பான ஒரு எண்ணம். ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அதான் வசனம். அவர் தமக்கு சித்தமான, ஆமா, நாம சித்தம் கொள்றதெல்லாம் அவருடைய சித்தம் ஆயிடாது. நம்முடைய சித்தம் தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தா அது நடக்கும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு மாறான சித்தம் எனக்கு வரும் என்று சொன்னால் கர்த்தர் அதை சரி செய்து அவருடைய சித்தம் கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மை மாற்றுவார். ஃபார் எக்ஸாம்பிள், ஆபிரகாம் சித்தம் கொண்டார் எலியேசரை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி, கர்த்தர் அதை சித்தம் கொள்ளல. இஸ்மவேலை ஆசீர்வதிங்க, ஏன்னா இவருக்கு பிள்ளையே பிறக்காதுன்ற எண்ணம் நடுவில் வந்துடுச்சு. ஆரம்பத்தில் அடியனுக்கு என்ன தருவீர் என்று கேட்டவர் காலம் போக போக கர்த்தர் வாக்கு பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் முதிர் வயது உள்ளவனாக இருக்கிறேன், அவுட் பாசிபிள், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்ற முடிவுக்கே வந்துட்டார். ஆனா ஆபிரகாம் சித்தம் கொண்டதை தேவன் சித்தம் கொள்ளவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சித்தம் கொண்டாரோ அதை தான் அவர் செய்தார். காலம் கடந்தாலும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனாலும் தேவன் புதிய ஜீவனை செத்த கர்ப்பத்திலே அனுப்பி அவர் சித்தத்தை கர்த்தர் குழந்தையாய் வெளியே கொண்டு வந்தார். கையங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய செயல் அது ரொம்ப சீக்கிரட்டா அதிசயமா ஆராய்ந்து முடியாத ஒரு அளவுக்கு அது நடக்கும். தேவ மக்கள் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து காத்திருக்கணும். எது வேணா செய்வார். உதாரணத்துக்கு லாசருடைய இந்த சம்பவம், வியாதியா இருக்கிற அந்த லாசருவை மரிக்கும்படி செய்து அதிலே மகிமையை தேடினார். அல்லேலூயா. ஏன்னா லாசரு என்ற ஒரு பாத்திரத்தை இந்த சிக்ஷைக்கு நேராய் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளினால் இந்த சுற்றி இருக்கிற எல்லா யூதர்களும் தேவனை அறிகிற அறிவிலே வருவார்கள். அந்த பெத்தானியா கிராமம் முழுவதும் கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடையும், தேவ செயலை பார்க்கும். அதுக்கு அவர் அன்பாயிருந்த லாசருவை மரிக்கவும் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் வருது, அது நம்முடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அது துக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு, இழப்பா இருக்கு, பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா கர்த்தர் அதிலே மகிமைப்படுவாரான்ட்டு பாருங்க. அல்லேலூயா. எனக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதிலே தேவன் மகிமைப்படுவார் என்று சொன்னால் அந்த பாடு எனக்கு தேவை. எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமா. இவன் வியாதியா இருக்கிறான். அந்த செய்தியை இயேசு கிறிஸ்து அறிந்தும் கூட அவர் மனசுல என்ன சொல்றாரு? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது கிடையாது, இது தேவனுடைய மகிமை விளங்கும், அதுக்கு ஏதுவான இது. தொடர்ச்சியா வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார் என்றார். தேவனும் மகிமைப்படுவார், தேவனுடைய குமாரனும் அதனாலே. எதினாலே? அந்த மரணத்தினாலே.
மரணத்தினாலே அவர் மகிமைப்படுவார். இது லாசருவுக்கு தெரியாத ஒரு விஷயம். இது மார்த்தாள் மரியாளுக்கு புரியாத ஒரு விஷயம். கூட இருக்கிற யூதர்கள் அறியாத ஒரு விஷயம். ரொம்ப எப்படி அவங்க யூதர்லாம் சொல்றாங்க தெரியுங்களா? குருடனுடைய கண்ணை திறந்தவர் இவனை மறியாமல் இருக்க செய்யக்கூடாதா, அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. ஆனா இந்த மரணத்தை பக்காவா பிளான் பண்ணி ஆண்டவர் அனுமதித்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையிலையும் நீங்க எதிர்பார்க்காதது, நீங்க விரும்பாதது நடக்கும். அதிலே தேவன் மகிமைப்படுவார் என்று சொன்னால் அந்த சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு பின்னாடி ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. சொல்லுங்க. சில வேளையில் ஆண்டவர் நடத்துறது நமக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? இவ்வளோ வருஷமா ஜெபிக்கிறேன், கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கவே மாட்டாரு. கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கு. என் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. சில பேர் ஜெபத்தை அப்படிதான் பண்றாங்க. என் ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டீரோ, என்னை பார்க்க மாட்டீரோ, நான் அழுவுறேனே, அவன் நல்லா இருக்கிறானே, நான் இப்படி இருக்கிறேனே. நிறைய பேருடைய ஜெபம் ஒரு மாதிரியான புலம்பலாவே இருக்கு இப்போ. ஆனா தெளிவா ஆண்டவரை அறிந்தவர்கள் கிறிஸ்துவை போல சிந்திப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பயிற்சி அதுதான். இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுது அப்படின்ற அந்த பயிற்சியை தான் தேவன் கொடுக்கிறார். நம்முடைய சிந்தனையை விட்டு நாம் கிறிஸ்துவின் சிந்தனைக்குள்ளே போவோம் என்று சொன்னால் தேவன் செய்கிற செயல் அனைத்தும் நமக்கு புரியும். அல்லேலூயா. ஒருவேளை நாம மதிகேடான ஒரு செயல் பண்ணா கூட நம் மீது அன்பா இருக்கிறவர் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. ஆமா, நம்மள அதுல இருந்து கர்த்தர் விடுதலை செய்வார் கண்டிப்பா. ஓ போயிட்டியா, மாட்டிக்கினியா, அப்படியே போய் சாவுன்னு விட மாட்டார். கர்த்தருடைய கரம் நம்மை தூக்கும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை விடுவிக்கும். மறுபடியும் அவர் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு தொடர்ந்து காட்டுவார். நம் மீது கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறதை நிறுத்த மாட்டார். இதுதான் நான் பதிவு செய்கிறேன். கர்த்தர் எவ்வளோ அன்பா இருந்தார் அப்படின்றத அந்த குடும்பத்துக்கு காட்டுறாரு. அவங்க மேல இருந்த அன்பை அவங்க பகிரங்கமா உணரக்கூடிய அளவுக்கு வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. ஆச்சரியமான ஒரு நிலைக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துறார். ஊரே பார்க்குது, இவ்வளவு அன்பா, சான்ஸே இல்லை. அல்லேலூயா. செத்துட்டான்ட்டு அவனை விடாம செத்தவனையும் எழுப்பி அவருடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. கடவுளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது என்ன அன்பு? இது அறிவுக்கு புரியாத ஒரு அன்பு. ஒருத்தர் செத்துட்டானா எல்லாரும் புதைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா கிறிஸ்துவின் அன்பு ஒருத்தன் மேல ஸ்ட்ராங்கா இருந்தா அவனுடைய மரணத்திலும் அவன் மேல் இரக்கம் கொண்டு அவனை எழுப்பி மகிமைப்படுவான். அதான் கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. இந்த அன்பை நாம அப்படியே பிதா கிறிஸ்து மேல வச்சதை பார்க்கலாம். உலகத்தின் பாவங்கள் எல்லாம் அவர் மேல் வந்தது. பிதா தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். ஆனாலும் 3வது நாளிலே அவரை எழுப்பி மகிமைப்பட்டார். அதே மாதிரிதான் இந்த லாசருவை கர்த்தர் 4 நாளுக்கு அப்புறம் எழுப்பி மகிமைப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஓகே, இப்போ இந்த செய்தியை கேட்டு ஏன் அவர் டென்ஷன் ஆகல? ஏன் டென்ஷன் ஆகல? ஏன் அவர் ஒரு பதட்டம் அடையல? ஏன் அவருடைய கவலை வெளியே தெரியல? ஏன் அவ்வளோ கூலாக இருந்தார்? எல்லாரும் பதறும் போது அவர் ஏன் அவ்வளோ தெளிவாக இருந்தார்? ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும். அதிலே தேவன் அவருடைய அன்பை வெளிப்படுத்துவார். இந்த லாசருடைய மரணம் அவருக்கு ஒரு சான்ஸ். அவருடைய திட்டத்துக்கு இந்த சூழ்நிலையை அவர் சாதகமாக்குறார். இந்த மரணத்தை ஏன் அவர் அனுமதித்தாருன்னு சொன்னா, லாசர் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, லாசருவை பார்க்க வந்த அனைவருக்கும் அந்த அற்புதம் தேவைப்பட்டுச்சு. லாசருவை பார்க்க வந்த எல்லாருக்கும் அந்த மகிமையை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. லாசருவை பார்க்க வந்த எல்லாருமே அவர் லாசரு மேல வைத்த அன்பை அறிந்து கொண்டவர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய செயலையும் பார்க்க முடிஞ்சது. ஒரு ஆமென் சொல்லுவோமா?
தேவனுடைய செயல் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு புரியாத அளவுக்கு நடக்கும். பாருங்க, தொடர்ச்சி அந்த வசனத்தை நீங்க வாசித்துடுவாங்க. இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரின் இடத்திலும் அன்பாய், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அன்பாய் இருந்தார். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது, பாருங்க, இது எவ்வளோ ஓவரா இல்லை, இவ்வளோ டூ மச், எவ்வளோ நமக்கே கடுப்பு வருது. பாருங்க, அன்பா இருக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு சொன்னா உடனே வந்து பார்ப்பாங்களா? அதானே மனித நீதி, அதான் உலக நீதி. ஒருத்தங்க பிரச்சனையா இருக்கிறாங்கன்னா நம்ம போய் பார்ப்போம், ஃபோன் பண்ணி விசாரிப்போம், என்னவோ பண்ணுவோம். அவன் வியாதியா இருக்கிறான்ட்டு இவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். கூட இருக்கிற சீசர்களே டென்ஷன் ஆகிருப்பாங்க. நான் மனுஷன் பாரு, அன்பா இருக்கிறவன் ஒருத்தன் வியாதியா இருக்கிறான்னாக்கா போய் பார்க்கணும். அதை கேள்விப்பட்டுட்டு இங்க ஊழியத்தில் இன்னும் 2 நாள் தங்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்ட்டு கூட இருக்கிறவங்கள கடுப்பாயிருப்பாங்க. குழப்பமா, என்னதான் இந்த போதகருக்கு இப்படிப்பட்ட ஒரு கல் நெஞ்சம், யோசிப்போமா இல்லையா? நாம கூட இப்படி அவர் சொன்ன போது, அவர் அங்க 2 நாள் தங்கணும்னு சொன்ன பிறகு 7ஆம் வசனம் சொல்லுது, அதன் பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள். கவனிங்க, யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள். அதற்கு சீசர்கள், ரபி, இப்போதானே யூதர்கள் உம்மை கல்லெறிய, பாருங்க அப்படியே எழுதியிருக்குது அப்பட்டமா, இப்போதானே யூதர்கள் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போதான் கல்லெல்லாம் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி இப்போதான் நம்மளை துரத்தி விட்டுக்கிறாங்க யூதேயா விட்டு. இப்போதான் உங்க கூட சேர்ந்து நாங்களும் உதவ வாங்கிட்டு வந்துக்கிறோம். மறுபடியும் அவ்விடத்திற்கு போகலாமா என்று நீங்க கேட்குறீங்களே, யோசனை பண்ணி பாருங்க. அவருடைய செயல் அப்படிதான் வருது. டிலே பண்றாரு. அந்த வியாதியை மரணமாக்கணும், அந்த சின்ன வியாதியை மரணமாக்கணும். அதுக்கு தான் இந்த தாமதம். ஸ்தோத்திரம். அப்படி அவர் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது சீசர்கள், அவர் அன்பா இருந்த லாசரு வியாதியா இருக்கிறான்றதை கேட்டு அவர் ரொம்ப கவலை கொள்ளாம சாதாரணமா இருக்கிறாரு. அது ஒண்ணு. இப்ப 2வது சீசர்கள் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம்னு சொல்லும் போது இன்னும் கோபம் வருது. யாருக்கு? தோமாவுக்கு அடக்க முடியாத அளவுக்கு கோபம் வருது. வாங்க மறுபடியும் போயிட்டு அவர் கூட நாமளும் சேர்ந்து சாவுன்றாரு. இயேசு பிரதியுத்தமா 11ஆம் வசனம் சொல்லுது, இவைகளை அவர் சொன்ன பின்பு சீசர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். அதாவது செத்துட்டான் அப்படின்றத இப்படி சொல்றாரு. நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அப்பதான் சீசருங்க சொல்றாங்க, ஆண்டவரே, உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, அவன் வியாதியா இருக்கிறான், அவன் நித்திரையா இருந்தா அவனே எழுந்துக்க போறான், இதுக்காக இங்கிருந்து பெத்தனியா வரைக்கும் போனோமா நம்ம? அவன் நித்திரையா அவன் தூங்குறான்னா அவனே எழுந்துப்பானே, இதுக்காக நான் போய் எழுப்ப போறேன்ட்டு வேலை வெட்டிலாம் விட்டுட்டு நான் போய் எழுப்ப போறேன்ட்டு கிளம்புறீங்களே, என்ன ஆச்சு இந்த ஆண்டவருக்கு இன்னைக்கு அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள இன்னும் ரேஸ் ஆகுது, இன்னும் கோபம் அதிகமாகுது. இவர் பண்ற ஒரு வேலையும் சீசர்களால் ஏற்றுக்க முடியல. ஒருத்தன் வியாதியா இருக்கிறான்னு அவனை போய் பார்க்கணும், அதை பார்க்கல. 2வது, எங்க கல்லால் அடிச்சு துரத்துனாங்களோ அங்கேயே போகலான்றாரு. 3வது, வியாதியா இருக்கிறவன் தூங்கின்னு இருக்கிறான், அவனை நான் போய் எழுப்ப போறேன்றாரு. இவ்வளோ வேலை இருக்குது ஊழியத்தில், இதெல்லாம் விட்டுட்டு நான் போறேன்னா அவனே எழுந்துக்க போறான் தூங்கி இருந்தா. 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவரே, அவன் தூங்கிக்கின்னு இருந்தா, நித்திரை அடைந்திருந்தா சுகம் அடைவான். செத்தா போயிட்டான், வியாதியா இருக்கிறான், ரெஸ்ட் எடுத்துன்னுக்கிறான், அவனே சுகம் அடைவான் என்றார்கள். அப்ப இயேசு என்ன சொல்ற? இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவன் செத்துட்டான் அப்படின்றத சொல்றாரு. இப்போ நல்லா கவனிங்க, வியாதியா இருக்கும்போது போல ஊழியத்தில் வாங்கின்னு யூதேயாவுக்கு மறுபடியும் போகலான்னு சொல்றாரு. மறுபடியும் அவன் தூங்குறான், நான் எழுப்ப போறேன்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா செத்துட்டான்றாரு. அந்த இடத்துல நாம் இருப்போமே, நாம் எப்படி யோசிப்போம் இயேசுவை பற்றி? ஆமாம், நம்மளாம் மனுஷங்க, அவர் யோசிக்கிற மாதிரி நம்மளால யோசிக்கவே முடியாது. நல்லா ஆவியில் ஆராதனை பண்ணிட்டு வெளியே போறீங்க, 4 பேர் கட்டையை வச்சுன்னு மண்டை மேலே டம்மு டம்முன்னு போட்டால் என்னன்னு சொல்லி ஜபம் வரும் உங்களுக்கு.
தோத்திரப்பா, இப்போதான்ப்பா நல்ல செய்தி கேட்டு ஆராதனை பண்ணிட்டு வந்த வெளியே வந்தோடு இப்படி நடக்குது. அப்படி நடக்கும்ட்டு நமக்கு தெரியாது, பட் நடக்கலாம், நடக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க மட்டும்தான் கையை நீட்டுவார்ட்டு நினைச்சா நம்ம தப்பு. நம்மை சிக்ஷிக்கவும் அவருடைய கையை நீட்டுவார். அல்லேலூயா. எதிர்பார்க்காத நேரத்தில் அவருடைய ஜனங்கள் சில பொல்லாத ஆட்களுடைய அட்டூழியத்தை சந்திக்க நேரிடும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு யுத்தம் நம்ம மேல நடக்கும். வீட்டில் நடக்கும், வேலையில நடக்கும், சரீரத்தில் நடக்கும், புத்தியில நடக்கும், ஆவியில நடக்கும். நம்ம எதிர்பார்க்காத பிரச்சனை நம்ம மேல வந்து யுத்தமா நடக்கும். அந்த இடத்திலும் தேவனுடைய செயலுக்காக நாம நிக்கணும். அல்லேலூயா. தாவீது எதிர்பார்க்காத ஒரு யுத்தத்தை சந்தித்தார். பாளையத்தில் ராணுவ வீரர்கள் எல்லாம் பெலிஸ்தியனுடைய சத்தத்தை கேட்டு, இந்த கோலியாத்து சத்தத்தை கேட்டு பயந்து சவுலும் நடுங்கி நிற்கிறார். பைபிள் அப்படியே சொல்லுது. சவுலும் கலங்கி நடுங்கி இருந்தார். சும்மா சாப்பாடு கொடுத்துட்டு அண்ணனுங்களை விசாரிக்க போன தாவீது, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்க இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவருக்குள்ள இந்த அந்த அபிஷேகத்தினுடைய வெளிப்பாடு, அல்லேலூயா, இந்த பெரிய அரக்கனை கூட ஒரு நாய் மாதிரி பார்க்க வச்சது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல தேவனுடைய பிள்ளைங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையை எப்படி பார்க்கணும்? பக்கத்தில் சொல்லு, நாய் மாதிரி பார்க்கணும். உன் கண்ணுக்கு ஒருவேளை அது பெரிய பிரச்சனையா இருக்கலாம். அந்த பிரச்சனைக்கு நீ ஒரு சாதாரணமான ஆளா இருக்கலாம். ஆனா அபிஷேகம் உள்ள இருந்தா எப்படி அறிவு வேலை செய்யணும்? அல்லேலூயா. ஒரு பிரச்சனையில விழுந்துட்டேன்னா விழுந்துட்ட தோத்திரம், அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில. அங்க இருந்து கர்த்தர் கரம் கொடுத்து தூக்கும் போது ஓட பழகிக்கணும், வாழ பழகிக்கணும். கர்த்தருடைய ஜெயம் நமக்குள்ள இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஜெயம் நமக்குள்ள இருக்கு. நான் சின்னவன் தான், எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை பெருசுதான், ஆனா நான் எப்படி பார்க்கிறேன், அதான் அபிஷேகம். அதுதான் நமக்குள்ள இருக்கிற ஜீவியம். அந்த பிரச்சனையை ஒரு நாய் மாதிரி பாருங்க, அதுவே உங்களை கண்டு அலறி ஓடும். அல்லேலூயா. ஆமா, பயத்துக்கே பயத்தை உண்டாக்கணும். கிறிஸ்தவங்க பக்கத்துல சொல்லு, பயத்துக்கே பயங்காட்டு. பின்னாடி சொல்லுமா, வெளியெல்லாம் சொல்லு, பயத்துக்கே பயங்காட்டு, கவலைக்கே கவலையை வரவை. இந்த மாதிரியான மேட்டர்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு, வேற யாரும் செய்ய முடியாது. பயத்துக்கே பயங்காட்டுவியா? மரணத்துக்கே சவால் விட முடியுமா? மரணமே, பாதாளமே, ஆமா, மரணமே யோசிக்கும். மரணம்ன்றது ஒரு ஆவி, அதுவே யோசிக்கும். என்ன எனக்கே சவால் விடுறானே, அதான் அபிஷேகம், அதான் அனாயிட்டிங், அதான் தேவனுடைய சமூகத்தில் நாம் அடைந்திருக்கிற தெளிவு. தேவ சித்தம் இல்லாம இந்த இயற்கை கூட என்னை கட்டுப்படுத்த முடியாது. தேவ சித்தம் என் வாழ்க்கையில இருந்தாதான் இந்த இயற்கை கூட என்னை சந்திக்க வரும். மரணம் கூட மண்டிட்டு நிற்கும் நம்ம கிட்ட. கவனிங்க, ஆண்டவர் இந்த மாதிரி 13வது வசனத்துல இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். பாருங்க, அவர் மைண்டுக்குள்ள வேற மாதிரி போகுது. கூடவே இருக்கிற சொல்லுங்க வேற மாதிரி இருக்குது. அவர் வேற மாதிரி யோசிக்கிறாரு, ஆனா அவர் கூட தான் இருக்கிறாங்க. இவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? அவர் அப்படி யோசித்தாரு, இவங்க இப்படி யோசித்தாங்க. நீ எப்படி யோசிக்கிற? 10 வருஷமா சபைக்கு வரல, எப்படி யோசிக்கிறீங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். எப்போ ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய செயலை அவங்களுடைய செயல் மாதிரி பார்க்குறாங்களோ, அன்னைக்கு தேவனுடைய செயல் நம்மளுடைய வாழ்க்கையில சரியா நடக்கும். அவர் ஊழியக்காரனா நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கிறேன், இழப்புகளை சந்திச்சிருக்கிறேன், பல பிரச்சனை சந்திச்சிருக்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய செயலை அதிகமா பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, 14ஆம் வசனத்துல, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி வெளிப்படையா பேசுறார். லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி அப்படின்னு எழுதியிருக்குது. வெளிப்படையாவே சொல்றாரு, செத்துட்டான் லாசரு. இன்னும் கோபமாயிருக்கும் அவங்களுக்கு. யோசனை பண்ணி பாருங்க, எல்லாம் ஒரு மனுஷனாயா? எல்லாம் ஒரு மனுஷனா? வியாதியா இருக்கும் போதே உன்னை வந்து பாருன்னு சொன்னாங்க. இப்ப எங்க கிட்ட சொல்ற லாசர் செத்துட்டான்னு சொல்லி?
காது கேட்க அவனுக்கு காது கேட்க வச்ச, கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு திறந்து விட்ட, முடவனுக்கு சுகம் கொடுத்த, 38 வருஷமா இருக்கிறவனை தேடி போய் சுகமாக்கின. இவ்வளோ வேலை பண்ண நீ. அன்பா இருந்தவன் ஒருத்தர் வியாதியா இருக்கிறான்ட்டு சொல்லும் போது போய் பார்க்காம இப்ப செத்துட்டான்னு சொல்ற. எங்களுக்கு நீ இப்படி தானே பண்ணுவ, இப்படி தானே யோசிப்பேன் நாமளும். அல்லேலூயா. மனுஷ புத்தி. எங்களுக்கும் இப்படி தானே பண்ணுவேன். கூடவே இந்த தோத்திரம் சொல்லி நிற்கிறோம். அன்பா இருக்கிறவனே இந்த மாதிரி ஒரு வேலை பண்றீங்க, கூடவே சுற்றி நிற்கிற எங்களையும் இப்படி தானே பண்ணுவேன். கேட்டிருப்பாங்க. நல்ல வேலை பைபிளில் எழுதலை. ஆனால் மறைமுகமாக தோமா சொல்லிட்டாரு, வா கூட போய் நாமளும் அடி வாங்கி சாகுவோம். எவ்வளோ டென்ஷன் கொடுத்துக்கிறாரு பாரு அந்த 12 பேருக்கும். அந்த 12 பேருக்கு கொடுத்த டென்ஷன் இல்லாமல் வருவாருன்ட்டு அங்கே ஒரு ஃபேமிலி லாசரு படுக்க போட்டு காத்து நிற்குது. வந்துடுவார், போதை வீட்டை சொல்லிட்டோம், என்னவோ செய்வார், வந்து அட்லீஸ்ட் ஒரு ஜபனாச்சு பண்ணிவிடுவாருன்ட்டு அங்கே ஒரு ஃபேமிலியை வெயிட் பண்ணுது. ஃபேமிலி வெயிட் பண்ணது இல்லாமல் லாசருடைய வியாதியை கேட்டு எல்லா யூதர்களும் வந்து அங்கே வெயிட் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய கலவரத்துக்கு நடுவில் இவர் சாதாரணமாக இவர் வேலையை பண்ணிக்கிறாரு. இவருடைய கோல் எல்லாம் என்ன தெரியுமா? பிதா மகிமைப்படணும், நான் மகிமைப்படணும். மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால், வாசிங்க 15 வாசிங்க வேகமா. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதுக்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுறேன். நாங்கள் இல்லாததுனால உங்கள் விசுவாசத்து நிமித்தம் நீங்கள் விசுவாசத்தில் இன்னும் வளரணும். அதனால் நாங்கள் இராததுனால உங்கள் கூட இருக்கிறத குறித்து நான் சந்தோஷப்படுறேன். ஒருவேளை நீங்கள் இல்லாமல் நான் அதை செஞ்சிருந்தா நீங்கள் அதை பார்க்காம போயிருப்பீங்க, உங்கள் விசுவாசம் டெவலப் ஆகி இருக்காது. அதனால நான் உங்கள் கூடிய நீங்கள் எல்லாருமே என் கூடிய இருக்கிறத குறித்து நான் என்ன பண்ணுறேன்? சந்தோஷப்படுறேன். கும்பலாக போய் செய்யவும். அல்லேலூயா. மொத்தமாக போயிட்டு அவனை எழுப்புவோம் அப்படின்ட்டு அவங்கள கிளியர் பண்ணி கூட்டின்னு வர்றாரு. இப்போது அவன் எடுத்துகிட்டு போவோம் வாருங்கள் சொன்ன போது இப்போ தான் தோமாவுக்கு கோபம் வெளியே வருது. 16 வாசிங்க. அப்பொழுது திதிமே எனப்பட்ட, பாருங்க, தோமா மற்ற சீசர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்று சொல்லி கடுப்பை வெளிப்படுத்துறாரு. பாருங்க, எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு ஆளு குடும்பத்திலேயோ சபையிலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ பொண்டாட்டி ரூபத்திலேயோ பிள்ளைங்க ரூபத்திலேயோ இருக்கும். ஒரு அளவுக்கு மேலே அவங்களோட கோபத்தை கட்டுப்படுத்த மாட்டாங்க. இல்லைன்னா கூட இருக்கிறவங்கள கிளப்பி விடுவாங்க. பாருங்க, சும்மா அப்படியே நான் நினைக்கிறேன் ஆரம்பத்திலே டென்ஷன் ஆகிட்டு இருப்பாப்புல தோமா. வியாதியாக இருக்கும்போதே போய் இருக்கணும், அப்போவே போகாமல் இவ்வளோ டிலே பண்ணுறாரு. வாங்க அங்கே போகலாம், ஊழியத்துக்கு போகலாம், 2 நாள் தங்கலாம், இதை பண்ணலாம், அப்புறம் அவன் தூங்கி நிற்கிறான், நாம் போய் எழுப்பலாம், என்னென்னோ பண்ணி அந்த 4 நாள் ஆக்குறாரு. தோமா அதை பார்த்து நிற்கிறாரு. ஒரு நாளே ரேஸ் ஆகிருப்பார். நான் நினைக்கிறேன் ஸ்ரீசர்களாக குழப்பத்தில் சாப்பிட்ருப்பாங்களா, தண்ணி குடிச்சிருப்பாங்களா, இல்லை இவர் கூட பேசியிருப்பாங்களா. ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. பாஸ்டர் வந்து ஒரு நாள் சொன்ன உடனே வரணுன்ட்டு தான் விசுவாசிங்க எதிர்பார்ப்பாங்க. சொன்ன உடனே இப்போ இருக்கிற விசுவாசிகளை எப்படித்தமா போட்டவனே எடுக்கணும். அவர் ஏணி மேலே தொங்கி நச்சுதா கூட உடனே அதை விட உனக்கு என்ன வேலை பத்திரம். அப்படி எடுக்கலைனாக்கா போன அடிச்சிங்கன்னே அவர் மேலேருந்து கீழே உயிர அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணி தோத்துறான். அப்படியே அவர் எத்துக்கிட்டு பேசிட்டாருன்னா, பாஸ்டர் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறேன், எடுக்க மாட்டீங்களா? என் மேலே அன்பு இல்லையா? என்னை நேசிக்கலையா? என் குடும்பத்துக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன், சர்ச்சைக்கு நான் எப்படிலாம் இருக்கிறேன், எப்படியெல்லாம் வந்து பண்ணுறேன் இருக்குது. நிறைய வாயாடிங்களா அந்த மாதிரி சர்ச்சில் தோத்திரம். அப்புறம் அவன் சொன்ன உடனே வரல, ஒரு நாள் டிலே ஆச்சுன்னா மறுநாள் இவங்களாவே முடிவு பண்ணிடுது, சபை சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, வேற சபையை மாற்று. ஏன் ஒரு தாமதம் ஏன் நடக்குது? என்னவோ கர்த்தர் செய்ய போறாரு, அதை புரிஞ்சுக்கிற அறிவு இல்லாம தைய தக்கன்னு குதிக்கிறது. தோமா மாதிரி ஃபர்ஸ்ட் நாளே குதிக்க ஆரம்பிச்சுட்டு பாப்பல, அது ஓவர் ஃபுல்லாகி 4வது நாள்ல வெளியே வருது, வா போய் சாவலாம், வா போய் சாவலாம். அதான் அந்த மனுஷனுடைய பிளான். எதுக்கு யூதேயாவை கூப்பிடுற? இப்பதானே கல்லால் வச்சு தடுத்துனாங்க, எது கூப்பிடுற நீ? ஆனால் ஊழியத்தில் ரொம்ப கஷ்டம். சில வேலை இந்த கூட இருக்கிற டீமுங்களை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். தண்ணி வாங்கி கொடுத்தா கூல்ட்ரிங்க்ஸ் கேட்கும், கூட்டி வாங்கி கொடுத்தா பிரியாணி கேட்கும். அப்படியே இல்லைனாக்கா வந்து ஏசி பஸ்ஸில் கூட்டின்னு போறியா, வேன் வச்சு கூட்டின்னு போறியா?
சட்டை நனையக்கூடாது, துணி நனைஞ்சிடக்கூடாது, போட்டுக்கிற மேக்கப் கலைஞ்சிடக்கூடாது. அப்படியே பொத்தனா மாதிரி போய் அப்படியே நான் பொத்தனா மாதிரி கூட்டு வந்து வீட்டில் விட்டுரு. இந்த தோமாவுக்கு அந்த அளவுக்கு கடுப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாள் பார்த்து, 2வது நாள் பார்த்து, 3வது நாள் பார்த்து, 4வது நாள் இப்போ வாங்கடா எல்லாம் போய் சாவு போவோம். இந்த மனுஷன் இதை பிளான் பண்ணிட்டாப்புல பாருங்க. அது மறுபடியும் படிங்க. அப்பொழுது திதிமை எனப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, தோமா மட்டும் கோவப்படாம கூட இருக்கிறவங்களையும் வந்து கழிப்பு விடுறாப்பல, வாங்கடா போலாம் எல்லாம். பேதுரு தான் ஒரு வாயாடின்ட்டு நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனால் ரகசிய வாயாடிங்க இருக்குது கூடவே. அல்லேலூயா. பேதுருவே அங்கே வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு. தோமாவுக்கு கிளம்பிடுச்சு, வா போய் சாவலாம். ஆனால் இயேசு பாருங்க, ஊழியத்தில் அந்த மேய்க்கிறவங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். இவர் நினச்சிருந்தா ஒன்று பட்டுன்னு ஒன்று கொடுத்து வாயை மூடு, நான் என்ன செய்ய போகிறேன், அதாவது ஃபைனல் டச்சை பார்க்காத மிடில்லையே ஏன் ஏதாவது ஒன்று பேசுகிறேன். நான் ஆர்டிஸ்டாக இருந்தேன், படம் வரைவேன். படம் வரைஞ்சி பெயிண்டிங் பண்ணினே இருப்பேன். வேடிக்கை பார்க்குறவன் அந்த மூக்கு நான் அவ்வளோ கொஞ்சம் குண்டாக்குதே, கொஞ்சம் இது பண்ணேன், கொஞ்சம் அந்த கண்ணை அதை பண்ணேன். நான் சொல்லுவேன், என்ன பிரச்சனை உனக்கு, படம் வரைகிற எனக்கு தெரியும் எதை எப்போ கரெக்ட் பண்ணன்ட்டு. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பாரு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஜெயலலிதா படம் வரைகிறவன் மாட்டாங்குப்பத்து சைடு அவன் வந்து சொல்லினுக்கிறான். அப்புறம் படம்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாம் போட்டோ எடுத்துக்க. நான் எப்பயுமே ஒரு ஆரம்பத்தை விட அதனுடைய முடிவை பார்க்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அதுக்கு நாம் வெயிட் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய செயல் நடக்கணும்னா, நன்மையை பெற வேண்டிய நாம, ஆசீர்வாதத்தை விரும்புகிற நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்முடைய பக்திக்கு ஏற்ற மாதிரி பரலோகம் சாங்ஷன் பண்ணும். அல்லேலூயா. நம்மளுடைய ஜபத்தினுடைய குவாலிட்டி, நம்முடைய ஒழுக்கம், பக்தி, விசுவாசம், இது எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் பரலோகம் ஒரு முடிவு எடுக்கும். தேவ ராஜ்யத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வரணும்னாக்கா நாம நினைச்சது போல வந்துடாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ஆசீர்வாதம் இறங்கி வரும். உலகத்தின் நன்மையை அடையிறதுக்கு பணம் கொடுத்தா போதும், நமக்கு வந்துடும். ஒரு கட்டில் வாங்கணும், பீரோ வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும்னா உலகத்தில் பணம் கொடுத்தா வந்துடும். ஆனால் பரலோகத்தின் நன்மையை அடையணும்னாக்கா சரியான பக்தி, விசுவாசம், ஜெபம், தேவனுடைய காரியத்தில் நாம இணைஞ்சிருக்கிற விதத்தை பொறுத்து தான் அது இறங்கி வரும். யாக்கோபு 1:17 அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரத்திலே உண்டாகணும், அது ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து கிறிஸ்துவின் மூலமாய் மனுஷனுக்கு இறங்கி வரணும். எவ்வளவு பெரிய ப்ராசஸ் அது. பக்கத்தில் சொல்லுங்க, அலையாதே, ஆடாதே. கர்த்தர் எவ்வளவு கொடுத்தாலும் ஆடங்க மாட்டேன் உனக்கு. இங்க பாருங்க, இந்த தோமா இப்படி சொன்ன உடனே இயேசு அதை பத்தி பெருசா நினைக்கல. 17ஆம் வசனம் ஆரம்பிக்குது இப்படி. இயேசு வந்த போது கவனிங்க, செத்தாச்சு. வியாதியா இருந்த செய்தி போய் இப்ப செத்த செய்தி போயிடுச்சு. எல்லாருக்கும் வந்து லாசரு செத்துட்டாருன்ற செய்தி போயிடுச்சு. எல்லா கல்லறை கிட்ட யூதர்களாக வந்தாச்சு. இப்போ என்ன, வியாதியா இருந்த அந்த சம்பவத்தை மரணமாக மாற்றிட்டாரு. இப்போ அடுத்தது, இப்போ அந்த இடத்துக்கு போகணும், லாசருவை எழுப்பணும், அதை எல்லாரும் பார்க்கணும், தேவன் மகிமைப்படணும், இவருடைய ஊழியம் விரிவாகணும். ஸோ இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். இதை வந்து ஆவியிலே அவர் பார்க்குறாரு, உணர்றாரு. மரணம் இப்போ கன்ஃபார்ம். வியாதியாக இருந்த லாசரு செத்துட்டான், மறிச்சிட்டான், கல்லறையில் வச்சாச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவருக்கு. அடுத்தது என்ன பண்ணுறாரு, பெத்தானியா ஊருக்குள்ளே வராரு. ஊருக்குள்ளே வந்தவர் 2 மைல் தூரம் டிஃப்ரெண்ட்லேயே அப்படியே நின்றுட்டார். அங்கேயே வந்து சீசரெலாம் வச்சு வெயிட் பண்ணுறாரு. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்து வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டில் உட்கார்ந்து அழுது நிற்கிறான்.
மார்த்தாள் இயேசுவின் இடத்துல வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் அப்படின்ட்டு இந்த அம்மா சொல்றாங்க. அது அவருக்கும் தெரியும், அதை பண்ணக்கூடாதுன்ட்டு அங்கே இருந்துட்டார். அவர் அங்கே இருந்தால் சாக விட்டுருக்க மாட்டார். அவர் அங்கே இருந்ததுனால தான் சாவ வச்சார். பக்கத்தில் சொல்லு, சில வேலையில் உன்னை விட்டு தூரமாக கூட ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா. அதனால் அவர் உன்னை விட்டுட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. இமை பொழுது கைவிட்டாலும் உருக்கமான தம்முடைய இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவார். ஏதோ கைவிட்ட மாதிரி இருக்கும், ஆனால் கைவிட்டுருவாரா? விடமாட்டார். ஏசு கிறிஸ்துவ பிதா கைவிட்ட மாதிரி இருந்தது, ஆனால் சரியான நேரத்தில் அவரை எழுப்பினார். நம்மள கூட சில வேலையில் கைவிட்ட மாதிரி தான் இருக்கும் மனசுக்கு, ஆனால் கர்த்தர் கைவிடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பார், நம்மை கர்த்தர் நடத்துவார். இந்த மார்த்தாள் இப்படி சொல்லும் போது அவருக்கே புரியுது, நான் இங்கே இருந்தால் மரிக்க மாட்டான் தான், அதனால தான் நான் இங்கே இல்லை. இந்த வியாதியை மரணமாக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆமேன். உன் பிரச்சனையே பெரிய பிரச்சனை ஆக்குறதுக்கு எல்லாரும் சொல்லுங்க, உன் பிரச்சனை சின்னது தான், ஆனால் திடீர்னு பெரிய பிரச்சனை ஆகிடும். தெரியுமா? எத்தனை பேர் அதெல்லாம் மீட் பண்ணிக்கிறீங்க? எத்தனை பேர் சந்திச்சுக்கிறீங்க? சின்ன பிரச்சனையாக இருக்குது, திடீர்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. யார் அது மாதிரிலாம் சந்திச்சுக்கிறீங்க? கல்யாணம், புருஷனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில், வேலையில், ஊழியத்தில் நிறைய சொல்லுவாங்க. என்ன கஷ்டமா? சின்ன பிரச்சனை மாதிரி இருந்து திடீர்னு பார்த்தா பெருசா. அல்லேலூயா. வெளியலா. ஆமாம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வாழ்க்கையில் சின்ன பிரச்சனையாக இருக்கிறது திடீர்னு பெரிய பிரச்சனையால் மாறுதுன்னா நீங்கள் அதை நினச்சி பதறக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல விசுவாசத்தினாலே நீதிமான், விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த இடத்துல தான் நம்மளுடைய விசுவாசத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அது சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ கர்த்தர் அதை சரி செய்வார்ன்ட்டு ஒரு தேவ பிள்ளை உறுதியாக இருக்கணும். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை குறையக்கூடாது, அவரை குறித்தின சந்தேகம் வரக்கூடாது நமக்கு. கவனிங்க, இயேசு அவரை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். இயேசு இங்கே தெய்வமாகவும் மனிதனாகவும் வந்தார். அல்லேலூயா. அவர் மனுஷனாகவும் மனுஷகுமாரனாகவும் செயல்பட்டார். அவர் தெய்வமாக இருக்கும்போது அவருடைய வார்த்தை மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அதிகாரத்தோடு பேசினார். அவர் மனிதனாய் அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது பசி உண்டாச்சு, கோபம் வந்துச்சு, தூக்கம் வந்துச்சு. அல்லேலூயா. அவருக்கும் கவலை இருந்தது, கண்ணீர் வந்துச்சு. மனுஷனா வெளிப்படுத்துறாரு, மனுஷகுமாரனாகவும் வெளிப்படுத்துறார். மனுஷகுமாரனா இருக்கும்போது தண்ணி மேல நடக்கிறார். மனுஷனா இருக்கும்போது அவர் தாகத்துக்கு தண்ணி கேட்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் இயற்கை மேலேயும் அதிகாரம் செலுத்துவார், நம்ம மேலேயும் அதிகாரம் செலுத்துவார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் எப்படின்னு சொன்ன போது அந்த அம்மாவால ஏன் அதை ஏற்றுக்கொள்ள முடியல? இன்னைக்கும் சபைக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, நான் இதை செய்வேன் என்று கர்த்தர் பேசும்போது ஏன் பிரசங்கத்தை கேட்கிறவங்களால விசுவாசிக்க முடியல? பிரசங்கத்தை மட்டுமே கேட்கணும்னு நினைக்கிற கிறிஸ்தவங்க கேட்ட பிரசங்கங்கள் விசுவாசத்தில் வந்து விசுவாச வாழ்க்கையாய் மாறும் என்று ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? கேட்கக்கூடிய மனசு இருக்குதே தவிர அதை விசுவாசிக்கக்கூடிய மனசு இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் தேவனுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். விசுவாசம் இல்லாதவன் தேவனுடைய மகிமையை காண மாட்டான், அவன் விசுவாசியா இருக்கவும் மாட்டான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இயேசு அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, லூசு மாதிரி பேசுது பாருங்க. கடைசியில எல்லாம் எழுந்திருக்கும் போது இவனும் எழுந்திருப்பான் அறிந்திருக்கிறேன்னு சொல்ற இந்த பொம்பளை நீங்க எழுப்பிடுவீங்கன்ட்டு ஏன் ஏத்துக்க மாட்டுது? கிறிஸ்துவை அறிகிற அறிவில சபை இல்லைன்னா கடவுளை சந்தேகப்பட்டுக்குன்னு ஒரு கூட்ட சபை உள்ள இருக்கும். அதுவும் உருப்படாது, கூட இருக்கிறவங்களும் உருப்பட விடாது. ஆமென் சொல்லுங்க. நாம சபையில கூடி ஜெபிச்சா சபை வளரும் நினைக்கணும் எல்லாருமே. நாம சபைக்குள்ள தேவனை உண்மையை ஆராதிச்ச அற்புதம் நடக்கும் விசுவாசிக்கணும்.
விசுவாசம் தப்பா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய செயல் தப்பா இருக்கும். அல்லேலூயா. காக்க வேண்டியவர் உன்னை மாட்டி விட்டுருவார். மாட்டி விட்டுக்கிறாரா? எத்தனையோ பேரை மாட்டி விட்டுக்கிறாரா இல்லையா? கானான் தேசத்தை அவர் தான் வாக்களிச்சாரு. கண்டவன் கிட்ட அவர் தான் அடி வாங்க விட்டாரு. ஆமாவா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்க கண்டவன் கிட்ட உதவாங்க. தெரியுமா? தெரியுமா தெரியாதா? இவங்க கிட்ட வாங்க வேண்டியவங்க எல்லாம் இவங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க. ஐயோ ஆண்டவரே கைவிட்டீரோ. கர்த்தர் சொன்னார், ஏன் எனக்கு விரோதமா பொல்லாப்பு செஞ்ச? என்ன வணங்குற நீ ஏன் முறுமுறுக்கிற? ஏன் இங்க வனாந்திரத்துல ஆண்டவர் தண்ணி தர மாட்டாரா? இறைச்சி தர மாட்டாரா? நான் எகிப்திலே இருந்தா நல்லா இருந்திருப்பேனே. அங்க கறி செய்யற டபரா பக்கத்திலே உட்காந்து மோப்பம் பிடிச்சிருந்தேனே. தோத்துறோம். கறியா கொடுத்துருப்பானுங்க. இங்க வனாந்திரத்துல கூட்டு வந்து எங்களை சாவடிக்கு தான் கூட்டு வந்தியா மோசே? இதுங்க நினைக்குதுங்க மோசே கிட்ட சண்டை போடுறேன்ட்டு. மோசே கிட்டியா சண்டை போடுற நீ? மோசே ஒரு மாடல். அல்லேலூயா. பாவம். அரண்மனை வாழ்க்கையை விட்டு இதுங்க கூட வந்து போராடிக்கிறார் வனாந்திரத்தில். மோசே கிட்டியா சண்டை போடுற நீ? மோசேவை நடத்துறவர்கிட்ட சண்டை போடுற. மோசேவை ஊழியக்காரனை வச்சாரு, அவர்கிட்ட மோதுற. பக்கத்துல சொல்லு, ஊழியக்காரர்கிட்ட சண்டை போடுற நீ நினைக்காது எப்பவுமே. அவங்க சும்மா கர்த்தருடைய சார்பா நிக்கிறாங்க. அவங்க கிட்ட மோதுனா நீ அவர்கிட்ட மோதுற. ஆமா, தேவையில்லாத பாம்பு வாங்கி வச்சுப்ப. பக்கத்துல சொல்லு, தேவையில்லாத. கொஞ்சம் ஊழியக்காரங்களை பத்தி பேசும்போது ஞானமா யோசிச்சு அறிவோட பேசணும். அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கர்த்தர் தான் பொறுப்பு. அல்லேலூயா. ஆமா, சும்மாவா ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவருடைய சித்தத்தை செய்யறது? இங்க வந்து நின்னாதான் தெரியும் அந்த வேலை எவ்வளவு கஷ்டம்ட்டு. ஒரு வார்த்தை அப்படி இப்படி பேசணும்னா கூட அடுத்தது சாமுவேல் பிரபாகரன் கூப்பிடாதீங்க, அந்த ஆள் சரியில்லை சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ஆமா, இங்க கவனிங்க. அங்க ப்ராசஸ் நடக்குது. செத்துட்டான், போகணும், எழுப்பணும். இவ்வளவு பெரிய ஒரு கேப்ல இந்த அம்மாவை மீட் பண்ணிட்டார். நடுவில் மரியாதை வந்து இந்த போயிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த பொம்பளை வந்ததுனால போலமா 2 மைல் தூரத்தில் அங்கே நின்று இவரை பேசி நிற்கிறாரு. நான் எழுப்பிடுவேன், நீ இதை நம்புறியா, விசுவாசிக்கிறியா கேட்குறாரு. அது சொல்லுது, எல்லாரும் எழுந்துக்கும் போது இவனை எழுந்துப்பான். அப்போ நான் எழுப்ப மாட்டேனா? சொல்லு, ஆண்டவர் மேலே விசுவாசம் தான் இல்லையா? பக்கத்தில் கேளுமா, உண்மையா சொல்லு. துபாக ஒரு மாதிரி சொல்லு, ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிக்கிறியா இல்லையா? மாத்தாள் மாரி பேசாத. இந்த பொம்பளை பேசுறது எனக்கே டென்ஷன் ஆகுது. ஏசு அவளை நோக்கி என்ன சொல்றாரு புரிய வைக்கிறாரு அந்த அவிசுவாசிக்கு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறமா, என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும். இதுக்கு மேல என்னமா பிரசங்கம் பண்றது? நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன், ஜீவனை கொடுக்கவும் அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் என் பிதாவின் இடத்துல கட்டளை பெற்று இருக்கிறேன். ரைட்ஸ் இருக்குது எனக்கு. ஒருத்தனை சாவடிக்கவும் செய்வேன், செத்தவனை உயிரோடு எழுப்பி அவனுக்கு வாழ்வளிக்கவும் செய்ய முடியும். ஏன் அதை விசுவாசிக்க மாட்டேன்? அதை விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியே போட்டுக்குது பாருங்க, இதை விசுவாசிக்கிறாயா என்றார். என்ன சொல்லி இருக்கணும்? அன்பா இருந்தார் உங்க மேலெல்லாம். என்ன சொல்லி இருக்கணும்? விசுவாசிக்கிற ஆண்டவரேன் காலில் விழுந்து இருக்கணும். வாயாச்சிங்கனே இது பாட்டுன்னு அவர்கிட்ட கடுப்பு ஏற்றிக்கினேன். என்ன பஸ்து பேர் அடுத்தது? ஆமா ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இது தெரியுது, நீங்க தான் கிறிஸ்து அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கோ, அதெல்லாம் தெரியுது. இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் அவள் சகோதரி ஆகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார். ஆக்சுவலி மரியாதை கூப்பிட்டுவான்ட்டு சொல்லவே இல்லை. இது பாரு, இவ்வளோ சொல்லி கூட இவர் வரலையே என் கூட. இந்த அம்மா போயிட்டு பர்சனல் பிட்டு போடுறாங்க. உன்னை கூப்பிடுறாரு. இப்போ மரியாள் போன பிறகுதான் இயேசுவுக்கு மனசு குளிருது. ஒரு திருச்சபையில அவிசுவாசி இருக்கும், விசுவாசி இருக்கும். அவிசுவாசியுடைய எண்ணங்கள், பழக்க வழக்கம், வாழ்கிற முறை, அவங்களுடைய சுபாவம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதே ஒரு விசுவாசியுடைய பழக்க வழக்கம், சுபாவம், வாழ்கிற முறை எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஒரு விசுவாசி தன்னை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துவார்கள். ஒரு அவிசுவாசி கிறிஸ்துவை மறைத்து தன்னை வெளிப்படுத்தும். எல்லாரும் சொல்லுங்க, தன்னை வெளிப்படுத்துகிறவன்
விசுவாசி அல்ல. தன்னை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனே விசுவாசி. இது கஷ்டம், ஆனா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, கிறிஸ்து வெளிப்படுவார். அல்லேலூயா. ஒரு விசுவாசி தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்கணும், தேவனுடைய சித்தத்தினாலே பிழைக்கணும். பிரசங்கம் பண்றதுக்கு நல்லா இருக்குது என்று நான் சொல்லல. பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பழகிடும். அல்லேலூயா. பழகிடும். விசுவாசியா இருக்க பழகுங்க. கர்த்தருடைய வார்த்தையோடு வாழ்க்கையை கட்டி எழுப்பி பாருங்க, வேற லெவல் இருக்கும். அன்பா இருந்த அதே குடும்பத்தில் ஒரு அவிசுவாசியை பார்க்கிறாரு. மார்த்தாள் சொல்லி ஏன் அற்புதம் செய்யல? மார்த்தாள் சொல்லி ஏன் பெத்தானியா கிராமத்துக்குள்ள வரல? மார்த்தாள் சொல்லி ஏன் இந்த மகிமையை அவர் விரும்பல? அவிசுவாசம் தேவனுடைய செயலை தடுத்துரும். தேவனுடைய மகிமையை வெளிப்பட விடாது. அவிசுவாசி கர்த்தருடைய மகிமையை காண முடியாது. தொடர்ச்சியா பாருங்க, 34வது வசனம் வாசிங்க. வந்து பாரும் என்றார்கள். இப்போ வந்து பாரும் என்றார்கள்னா இப்ப எங்க வந்துட்டாரு? 2 மைல் தொலைவுல இருந்தவர் இப்ப எங்க வந்துட்டாரு? பெத்தானியாக்குள்ள வந்தாச்சு, கல்ற கிட்ட வந்தாச்சு. கவனிங்க, அவர்கள் சிலர் இப்படி சொல்றாங்க பாரு, குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா? சாவச்சவரே இவர் தான். புரியுதா? சீசன்லயே புரியல, அங்க இருக்கிறவங்களுக்கு என்னது புரியும்? சாவச்சவரே பிளானே இவருது தான். இவர்கிட்டயே சொல்றாங்க, சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா? காப்பாத்திருக்கலாமே, வந்திருந்தா, ஒரு ஜபம் பண்ணியிருந்தா, சும்மா பார்த்திருந்தாலே எழுதி உட்காந்து இருப்பானே. எல்லாம் அவருக்கு தெரியும். சாவச்சவர் அவர் தான். நீ செத்தாதான் அவர் மகிமைப்படுவார்னா சொல்லு, நான் அதுக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். சத்தமா சொல்லுமா, நான் செத்தா அவர் மகிமைப்படுவார்னா ஐ எம் ரெடி நவ். நான் இப்போ அதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஏன் சொன்னா, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அதன் பலனை தராது. ஒரு மனுஷனுடைய மரணத்துக்கு அப்புறம் தான் கிறிஸ்து மகிமைப்படுவார் சொன்னா அதற்கும் ஒப்பு கொடுத்து ஒரு விசுவாசி இருக்கணும். அப்படி இருக்கும் போது பாருங்க, அடுத்த ஜென்ம வாழ்க்கை நித்தியமா இருக்கும். இங்க என்ன இருக்கு? நான் வாழணும் சொல்றதுக்கு இங்க ஒண்ணு இல்லைன்றதுதான் உண்மை. ஆனா இருக்கிற மாதிரி நம்ம மனசு நினைக்குது. அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, நல்ல குடும்பம் இல்லை, நல்ல மனுஷங்க இல்லை, நல்ல வேலை இல்லை, நல்ல வேலை செஞ்சாலும் மரியாதை இல்லை, நல்ல வருமானம் இல்லை. அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் ஆபத்து, எதை தொட்டாலும் மரணம். தண்ணியை குடிச்சா சாவு, சாப்பிட்டா சாவு, போனா சாவு, வந்தா சாவு. சாவை சுத்தி நாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுவதற்கு நம்மை மறிக்க ஒப்பு கொடுப்பாருன்னு சொன்னா சந்தோஷமா ஏத்துக்கணும். அல்லேலூயா. இப்படி சொன்ன உடனே இயேசு ஆவில கலங்குறாரு. ஏன் கலங்குறாரு? யூதர்கள் அழுகுறாங்க. மரியாள் மார்த்தாள் அழுவுறதை பார்க்கிறாரு. சீசர்கள் முதல் கொண்டு இவர் என்ன செய்ய போறாருன்றது தெரியாமையே இவரை சுத்தி நிற்கிறாங்க. லாசர் டெத் ஆல்மோஸ்ட். மரிச்சவனுக்கு இப்ப 4வது நாள். செத்து நாத்தம் வந்துடுச்சு. கூட இருக்கிற சீசர்கள் கூட தெரியல, யூதருக்கு தெரியாது. இவர் என்ன செய்ய போறாருன்றதை வெளிப்படுத்தாம இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அப்படியே சீக்கிரட்டா இருக்க விஷயம். பாருங்க 41 வசனம். மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்துல கல்லை எடுத்து போடுறாங்க. இயேசு தம்முடைய கண்களை பார்த்து அங்க ஜெபம் பண்றார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள். பார்த்தீங்களா? இதான் பிளான். பார்த்தீங்களா? முன்னாடியே சொன்னேன், பிளான் இதான். சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர்கள் நிமித்தம், அந்த ஜனங்களுக்காக தான் வியாதியா இருக்கிறவனை சாகடிச்சேன். இது எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான் கூட்டி வர வச்சேன்.
இப்ப என்ன செய்ய போறாரு அப்படின்றத எல்லாரும் பார்க்கறாங்க. நீர் இதுல மகிமைப்படுவது மாத்திரமல்ல, நானும் மகிமைப்பட விரும்புகிறேன். அல்லேலூயா. மரித்து நாரி போன ஒரு சடலம் இப்போ எழுந்திருக்க போகுது. இதனால சீஷர்கள் என் மேல இருக்கிற விசுவாசத்தை அதிகமாக்க போறாங்க. என்னை நம்பி இருக்கிற குடும்பம் சந்தோஷப்பட போது. என்னை பரியாசம் பண்ணி கேலி செய்த இதே யூதர்கள் எனக்கு விசுவாசிகளாய் மாறப் போகிறார்கள். இந்த பெத்தானியா கிராமத்தை அசைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. அதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி சொன்னவர் பேசுறாரு, லாசருவே வெளியே வா, வெளியே வா என்று அவர் உரைத்த சத்தமிட்டு கூப்பிட்டார். வசனம் சொல்லுகிற மரித்தவன், பாருங்க, யூதர்களுடைய முறைமையின்படி ஒருத்தர் செத்துட்டானாக்கா பிரேத சீலையால தலையிலிருந்து கால் வரைக்கும் அவனை சுற்றி அவனை பண்டல் பண்ணிடுவாங்க. நாம செத்துனாக்கா பொட்டியில வச்சு மேலே ஒரு இதை போட்டுட்டு மூடிட்டு போயிடறாங்க. அப்போ இருக்கிறவங்களை மறிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரேத சீலையால சுற்றி நாத்தம் வராத அளவுக்கு நறுமண தைலத்தை மேலே ஊற்றி அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி தான் கல்ற உள்ள வைப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணி நாருமே அப்படின்னு சொல்லுது அவன் அக்கா. நாருமே 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே அப்படின்ட்டு. நாரி போன புறத்தை தான் இப்ப எழுப்ப வந்துக்கிறாரு. பக்கத்துல சொல்லுங்க, நாரி போய் இருக்கிற உன் வாழ்க்கையை தான் இயேசு எழுப்ப வந்திருக்கிறார் என்றதை புரிஞ்சுக்க. உன் நம்பிக்கை செத்து, விசுவாசம் செத்து, பலன் செத்து, உன் ஜீவிய செத்து வாழவே கூடாதுன்ட்டு எத்தனையோ பேருடைய மனசுல இருக்கிற புலம்பலை மாத்ததான் இயேசு வந்திருக்கிறார். நாரி போன லாசரு உயிரோட வருவானா என்ற கேள்வியோடு நிற்கிற மக்களுக்கு முன்னாடி அவனை உயிரோட எழுப்பி நிறுத்தினார். வா என்று சொன்ன உடனே கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்ட ஒரு சடலம் எப்படி வெளியே வந்தது? ஒரு பாடி கல்லறையை வெட்டி எப்படி அப்படியே வந்துச்சு? நடந்து வந்தாதான் ஏத்துக்க முடியும். பிரேத சீலையால கட்டப்பட்டிருக்கிற ஒரு பாடி எப்படி கல்லறையை வெட்டி வெளியே வந்துச்சு? நடக்க முடியாத ஒரு பாடி, பிரேத சீலையால கட்டப்பட்டிருக்கிற ஒரு பாடி. ஒருவேளை நாம யோசிக்கலாம், உள்ளவே பிரேத சீலை அவங்க இருக்கட்டு. வசனம் சொல்லுது, வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் சொல்றாரு. கட்டப்பட்ட ஒரு பொணம், கட்டப்பட்ட ஒரு பாடி, நாத்தம் வருது. எப்படி வாழணும்னு அப்படியே வந்துச்சு. அப்ப தேவனுடைய வார்த்தையில இருக்கிற வல்லமை, அவருடைய வார்த்தை வெளியே வந்து அது என்னெல்லாம் செய்யும்? செத்த சடலத்தை கூட எழுப்பி நிற்க வைக்கும். மரித்தவனை உயிரோடு எழுப்பும். நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. வசந்த வாசிக்க புரியும். அப்போது கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. How possible? இது எப்படி முடியும்? கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டு நாற்றம் எடுக்கிற ஒரு பொணம் வா என்று சொன்ன உடனே எப்படி கிளம்பி வெளியே வந்துச்சு? கட்ட அவிழ்க்கப்படாத அவன் வெளியே வந்த பிறகுதான் கட்ட அவிழ்க்கப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விட்டுங்கள் என்றார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வான் சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? இங்க இருக்கிறவங்க யாருடைய கண்ணனை கட்டி வெளியே போனா இடிச்சுக்காம வெளியே போவியா? கண்ணை கட்டி ஒரு 2 சுத்தி இப்படி சுத்தி விட்டா வெளியே வான்னு வந்துருவியா? ஏன் வர மாட்டேன்? கண்ணை கட்டி சுத்தி விட்டா எங்க நிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. கிட்டத்தட்ட பாருங்க, முகமும் போட்டுக்குதா, அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. வான் சொன்னு கரெக்டா வெளியே வந்துட்டான். கவனிங்க, தேவ செயல் நம்முடைய வாழ்க்கையில நாம செத்துட்டா கூட அவருடைய செயல் தெளிவா இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய செயல் என் வாழ்க்கையில தெளிவா இருக்கும். தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. இதுதான் ஒரு கிறிஸ்தவம் ஐயா, இதுதான் ஒரு கிறிஸ்தவம். தெளிவான செயல் நம்ம வாழ்க்கையில தேவன் நடத்துவார். நம்ம அறிவுக்கு புரியாது.
நம்ம ஆவிக்கு புரியாது. அவரே திட்டமிட்டு செய்வார். வான் சொன்ன உடனே இடிக்காம கொல்லாம விழாம நாரி போன ஒரு பாடி அது எழுந்துக்குதுன்றதே ஒரு ஆச்சரியம். அது எழுந்து அப்படி வெளியே வந்து அப்படி நிற்குது மக்களுக்கு முன்னாடி. யோசனை பண்ணி பாருங்க. அக்கா என்ன சொல்லுச்சு? இங்க இருந்தினால் மறிக்க மாட்டான். இப்ப பாடி வெளியே வந்துச்சு. அக்கா நிக்குமாங்க? நிக்குமா? செத்து போன நம்மளுடைய முக்கியமான உறவு திடீர்னு வீட்டில் உயிரா வந்து நிக்குதுன்னா நீங்க அந்த வீட்டில் வாழ்வீங்க? நீங்க வாழ மாட்டீங்க, அது வாழும். சில விஷயங்கள் நம்மளால ஏத்துக்கவே முடியாது, ஆனா ஏத்துக்கணும். அதான் தேவ செயல். சில காரியங்களை நம்மளால விசுவாசிக்கவே முடியாது. இது நடக்குமான்னு கோல்மீன் இருப்போம், நடக்கும். சாரால் வந்து கர்ப்பம் செத்து போனவளா, முதிர் வயது உள்ளவளா, ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு நின்று போனவளா, கர்த்தருக்கு முன்னாடி அந்த கேள்வி இப்படி நிக்க கூட பலன் இல்லாம இருக்கு. ஆபிரகாம் அழகளை மயங்கி பெத்ருவா நினைச்சாரு. அவரே சொல்றாரு செத்து போச்சு. இட்ஸ் a death everything. அல்லேலூயா. செத்து போச்சு எல்லாமே. ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணது நிறைவேறல. செத்து போச்சுட்டு புருஷன் சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, அடுத்த முறை நான் வரும்போது பிரசவித்திருப்பான், கர்ப்பமா இருப்பான். எப்போ உன் பலன் வந்து உனக்கு உதவி செய்யல நம்புறியோ, என் பலன் வேலை செய்யும். எப்போ உன் சித்தம் உனக்கு உதவிலையோ, என் சித்தம் உனக்கு உதவும். இட்ஸ் எவ்ரிதிங் ஃபினிஷ். எல்லாம் முடிஞ்சிச்சு. நீ நிக்கிறல, இப்ப நான் ஆரம்பிக்கிறேன் உன் வாழ்க்கையில. ஆரம்பிச்சா பாருங்க, ஒரு கேள்வி கர்ப்பமாகுது, ஒரு கேள்வி புள்ள பெற்று பால் கொடுக்குது. இதை ஊர்ல இருக்கிறவங்களா பார்த்து வாயில கையை வச்சு பார்க்கறான். இந்த மாதிரிலாம் செய்வார் ஆண்டவரு, செய்வாரு. அதான் விசுவாசம். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. அதான் என்னுடைய புரிதல், அதான் என்னுடைய அறிவு, அதான் என்னுடைய ஜீவியம். என்னால முடியாதது நான் விசுவாசிக்கிற ஒருவர் செய்து முடிக்க வல்லவர். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அவன் வெளியே வந்த உடனே எல்லாம் தெரிச்சு ஓடி இருப்பாங்க. லாசருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வா. வந்துட்டான். கூட இருக்கிறவனை பார்த்து சொல்றாரு, கட்ட அவுத்து விடு. இப்ப கட்ட அவுக்கிறவனுடைய மனசை யோசனை பண்ணி பாருங்க. தடன்னு உதறி இருக்கல, எப்படிடா 4 நாளா நாரி போயிருந்து, ஒருவேளை நம்மளுக்கு வந்து பிடிச்சிருவானோ, அப்படி கட்ட அவுத்துருப்பாங்க. அவுத்தா லாசு ஃப்ரெஷ்ஷா நிக்கலாம். கையை தட்டி கட்டற சோத்திரம் பண்ணு. கட்ட அவுத்த விடணும். பாடி நிக்குது, கண்ணை திறந்துக்கணும். என்ன ஆச்சரியம், என்ன அற்புதம். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவ செயலை நீ காண்பாய். நாருமே நோருமே இதெல்லாம் பேசாத. அது நார்னா உனக்குன்னா, அது எப்படி இருந்தா உனக்குன்னா, அவரு நார வச்சது அவர் தான். பக்கத்துல சொல்லு, நார வைக்கிறது விசுவாசிக்கணும், அவ்வளவுதான் அவருக்கு தேவை. அதுக்கு உன்னை அழ வைப்பாரோ, உன்னை ஆட்டி படைப்பாரோ எனக்கு தெரியாது. அவர் விசுவாசிக்கணும், அதுக்கு என்ன ஒன்னாலும் செய்வார். அல்லேலூயா. அந்த அம்மா சொல்லிட்டாரு, நீ விசுவாசிதான். ஆமா. இப்போ அது வந்து விசுவாசிக்குமா விசுவாசிக்காதா? மார்த்தாளை பத்தி அதுக்கப்புறம் தப்பாவே எழுதல, நான் பார்த்தேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் அது வந்து எல்லாம் எழுந்துக்கும் போது எழுந்துப்பான், அவனும் வருவான், இதை சொல்லுமா, இனிமேட்டு இருந்து இயேசுவால எல்லாம் கூடும். அவர் வந்தா எல்லாமே முடியும் அவரால். இதான் நம்மளுடைய புரிதல். எல்லாம் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்களை விளக்கணும், பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப டைம் ஆச்சு. எல்லாம் நேர்ந்து நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய செயல் அது நடக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு புரிதல் வேணும். அவர் என்ன செய்யறாருன்றது ஒருவேளை நமக்கு புரியாத அளவுக்கு மறைச்சு வச்சாலும், வசனத்து வழியாக ஆண்டவர் பேசும்போது கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர், அவர் சொன்னதை நிறைவேற்றக்கூடியவர் என்பதை ஆணித்தரமாய் விசுவாசிக்கிற எவனுக்கும் யாருக்கும் அற்புதம் நடந்தே தீரும். எல்லாரும் ஆண்டவர் பேசுற வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும். நீர் இல்லாதவர்களை கூட இருப்பதை போல அழைக்கிறவர், 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 அழைக்கிறவர். ஓ எஸ்.
நம்புறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். மரித்து நாரி போன சடலத்தின் மேலே இரக்கம் வைத்தவர், தயவு வைத்தவர், அன்பு வைத்தவர். உயிரோடு இருக்கிற எனக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயம். உயிரோடு இருக்கிற என் மேலே தயவு பாராட்டுவது, இரக்கம் வைப்பது அதிக நிச்சயம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்த தெய்வம் அல்ல, மரணத்தை ருசி பார்த்து உயிரோடு எழுந்தவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க ஆமென், ஆமென். ஏக மனதோடு ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும். என் வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற எல்லாம் உயிரோடு எழுந்து, உயிரோடு எழுந்து, உயிரோடு எழுந்து, உயிரோடு எழுந்து, உயிரோடு Jesus, Jesus. எல்லா ஆசீர்வாதங்களையும் கரத்திலிருந்து அனுப்புவீராக. எல்லாவற்றையும் கர்த்தர் உம்முடைய மக்களுக்கு செய்து நிறைவேற்றுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. பெரிய